வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வானமே காத்திரு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தன் எழுத்து வானத்தின் நீளத்தில் ஒளி சேர்க்க வேண்டும் என்று கனவு கண்டிருந்த காலம் ஒன்று உண்டு. ஒரு தாகூராய், ஒரு பாரதியாய் இப்போதும் எழுதுகிறாள் தான். வேட்டி 2, டிஷர்ட் 2, பட்டுச் சேலை 1, ட்ரை வாஷ், ஜாக்கெட் 3, பாவாடை 2, கலர் பெட்ஷீட் 2 என்றோ, அல்லது உளுத்தம்பருப்பு 1/2 கிலோ, துவரம்பருப்பு 2 கிலோ, சன்ட்ராப் எண்ணெய் 1 லிட்டர், காஃபி பொடி 500 கிராம், புது புளி 1 கிலோ என்றோ. சாம்பார் கருப்பாய் இருந்தால் முகுந்தனுக்கு பிடிக்காது, அதனால் புதுப்புளி. தலையாய கவலை இப்போது இதுதான். வானத்து நீளம் எப்படி போனால் என்ன? கவிதை படைப்பு எல்லாம் அவள் பேனா சுத்தமாய் மறந்து விட்டது போல் இருந்தது. காகிதத்தில் அதை வைத்தால் புதுப்புளி என்றுதான் எழுதுவேன் என்கிறது. சில சமயம் நினைத்து கொள்கிறாள், சாப்பாடு என்ன தகாத விஷயமா? தாகூர் எப்போதுமேயா கீதாஞ்சலி எழுதி கொண்டிருந்தார்? இறால் மீனும் ரோஷ்குல்லாவும் சாப்பிட்டு இருக்க மாட்டாரா? பாரதியார் பாஞ்சாலியின் விரிந்த கூந்தலை சற்று நேரம் விட்டு விட்டு வத்த குழம்பு சோறு சாப்பிடாமலா இருந்திருப்பார்? அரிசியை எல்லாம் பறவைகளுக்கு இறைத்து விடாத போது? உணவு மனித வாழ்வின் ஆதாரம், அதை இழிவாய் நினைக்கலாமா? அதற்காக உளுத்தம்பருப்பிலேயே ஊறி போயிட்டா எப்படி என்று அவளுள் இருந்து இன்னொரு ரஞ்சனி திடீர் திடீர் என இடிக்கிறாள். பாதி ராத்திரி வரை கூட உற்சாகமாய் கண் விழிச்சு கவிதை எழுதுவியே, அதெல்லாம் மறந்துடுத்தா? மறந்தால்தான் தேவலையே, அவை கவிதை தானா என்று கூட தெரியாது. ஆனால் உற்சாக ஊற்று ஒன்று உள்ளிருந்து பெருக்கெடுக்கும். காகிதம் உயிர் தெழும். நள்ளிரவு ஒளி கொண்டு பொலியும். மறக்க முடியாத அவஸ்தை. ரஞ்சி, சோப்பிங்க? முகுந்தனின் குரல் குளியலறை பக்கம் இருந்து கர்ஜித்த போது திடுக்கிட்டு தன்னிலை பெற்றாள். முதல் உணர்வு அந்த தேய்ந்த வாசனை. அவசர அவசரமாய் குழம்பை அடுப்பில் இருந்து இறக்கினாள். இன்று இருக்கிறது மண்டகப்படி. காலையிலேயே பாத்ரூமில் புது சோப்பு கட்டி எடுத்து வச்சுட்டேனே. இங்கே எதையும் காணோம். சீக்கிரம் வந்து வேற எடுத்து கொடு. நான் எப்போ குளிச்சு சோத்தை கொட்டிண்டு ஆஃபீஸ்க்கு கிளம்புறது? ஓடிப்போய் எடுத்து கொடுத்தாள். அவன் பாத்ரூம் கதவை அரைந்து மூடிக்கொண்டான். டவல் இருக்கா பார்த்துடுங்க, அப்புறம் அதுக்கு ஒரு கூப்பாடு போட வேண்டாம். பதில் இல்லை. அப்படியானால் டவல் இருக்கிறது, அதை சொல்லிவிடக் கூடாதே. அப்புறம் கௌரவம் என்ன ஆவது? இத்தனைக்கு முகுந்தன் ஒன்றும் பொல்லாதவன் அல்லன். இது காலை நேர டென்ஷன். அலுவலகத்தில் விற்பனை பிரிவு மேலாளனுக்குள்ள பல பொறுப்புகளின் அழுத்தம். இந்த முகுந்தன் வேறு. மாலையில் வேட்டி சட்டை உடையில் காஃபியை உறிஞ்சி கொண்டே, இன்னைக்கு என்ன இத்தனை அழகா இருக்கு ஸ்வீட்டி என்ற மோகனமாய் புன்னகை புரியும் முகுந்தன் வேறு. அந்த முதல் சோப்பு கட்டிக்கு என்னவாயிற்று? வீல் என்று ஒலித்த சுட்டுவின் அலறலில் விடை கிடைத்தது. ஒலியின் திசையில் ஓடினாள். பின் வராந்தாவில் 1.5 வயது நிரம்பிய அவள் அருமை மகன் சுந்தர்ராஜன் என்னும் சுட்டி பயலாகிய சுட்டு தரையில் ஓடிய சோப்பு நீர் வாய்க்காலில் விழுந்து ஓலமிட்டு கொண்டிருந்தான். பதறிக்கொண்டு குழந்தையை தூக்கினாள். என்னடா ஆச்சு கண்ணா? சோப் சோப். புது சோப்பு கட்டி பூச்சாடி தண்ணீரில் பாதி கரைந்திருந்தது. ஜாடி சரிந்து கீழே கொட்டிய சோப்பு நீரில் சுட்டு வழுக்கி விழுந்திருக்கிறான். அம்மா, வீந்து வீந்து. கீழே விழுந்த அதிர்ச்சியும் சுய இரக்கமுமாக அழுகை பெருகியது. விழுந்துட்டியாடா கண்ணா? தரையில விழுந்தியா? தரையை அடிச்சுடலாமா? ஏய், பொல்லாத தரையே, என் குட்டி சுட்டுவியா விழ வச்ச? அடி அடி. ஈரத்தரையை சலப் சலப் என்று தட்டினாள். இனிமே பண்ணுவியா இப்படி? அழாதடா கண்ணா, இனிமே தரை உன்னை தள்ளாதாம். அழக்கூடாது, என் கண்ணில்ல. குழந்தையை அணைத்து கண்ணை துடைத்து முதுகில் தட்டி சமாதானப்படுத்தினாள். பக்கத்து வீட்டு விமலா தன் தோட்டத்தில் பூத்த சில கானா மலர்களை நீண்ட இலைகளோடு கொண்டு வந்து கொடுத்திருந்தாள். அவற்றை பூஜை அடியில் வைத்து ஹால் மேஜை மேல் வைத்தால் அழகாய் இருக்கும் என்று உள்ளே பீரோவில் பத்திரப்படுத்தி இருந்த கண்ணாடி ஜாடியை எடுத்து கழுவி தண்ணீர் நிரப்பி வைத்திருந்தாள். அதற்குள் சமையலுக்கு நேரமாகவே அதை கவனிக்க ஓட வேண்டியிருந்தது. ஜாடி குழந்தையின் பார்வையில் பட்டிருக்கிறது. குளியல் அறையில் இருந்த சோப்பு கட்டியை எப்படி மோப்பம் பிடித்தானோ, எடுத்து தண்ணீருக்குள் போட்டு அலைந்திருக்கிறான். நொய்ய அம்மா, நொய்ய நொய்ய என்ற அழுகையை மறந்த குதூகலத்துடன் மீண்டும் ஜாடியை எடுக்க வந்தான் சுட்டு. நிறைய நுரைதான்.
மாமாங்கத்துக்கு காணும். உள்ள வந்து வாலை சுருட்டிண்டு உட்காருடா ராஸ்கல். இளைத்து போன சோப்பு கட்டியை வாஷ் பேசின் மேல் வைத்துவிட்டு வேலைக்காரியை அழைத்து தரையை சுத்தம் செய்ய சொல்லிவிட்டு ரஞ்சனி குழந்தையையும் பூச்சாடியையும் எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தாள். ஏ ரஞ்சி, எங்க தொலைஞ்சு போன? வந்து சோத்த போடு. நேரத்தோட போகலைன்னா பொறுப்புள்ளவங்களே இப்படி நடந்துகிட்டா என்ன அர்த்தம்னு கத்துற சிடுமூஞ்சி ஜிஎம்முக்கு பதில் சொல்றதுக்குள்ள மனுஷனுக்கு போதும்னு ஆயிடும். ஈரத்தலையை டவலால் துடைத்தபடி குளியல் முடித்த முகுந்தன் வெளிப்பட்டான். தட்டு வைத்து உணவு பரிமாறினாள். குழம்பு அது தீஞ்ச நாத்தம் வருது. எதிர்பார்த்த பேச்சு. கடவுளே, தீஞ்ச நாற்றம். இதுதான் எழுத்து, கவிதை எல்லாம். இதையே பொருளாக்கி ஒரு கவிதை உருவானால் காதல விழுந்ததா தீஞ்ச. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் கவிதை எழுதலாம். அப்புறம் என்ன பண்ணலாம்? ஓ, சாரி. ஹாய் ரஞ்சி, ட்ரோஃபி. பாலுவா, வா வா என்று தன் மாமன் மகனை வரவேற்றாள். பிறந்த வீட்டினரிடையே வழங்கும் அந்த செல்ல பெயரை கேட்டாலே கன நேரம் தாய்மடியின் சுகம் கிடைக்கிறது. வாங்க மிஸ்டர் பாலு, நீங்களும் என் கூட உட்கார்ந்து சாப்பிடுங்களேன். அருமையான தீஞ்ச சாம்பார் செய்திருக்கா உங்க அத்தங்கா என்றான் முகுந்தன். சேச்ச, அப்படி சொல்லாதீங்க. பாலுவுக்கு சங்கடமாய் இருந்தது. சொல்லிவிட்டு போகட்டும் பாலு. அமிர்தமா செய்து போடுற போதெல்லாம் தலையில கிரீடமா வைக்கிறார். நீ சாப்பிட்றியா? இல்ல, அவசரமா போறேன். ஜானாவுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கு. அட, நம்ம ஜானகுட்டிக்கா? ரொம்ப சந்தோஷம் பாலு. 2 வாரம் முந்தி வந்து பொண்ணு பார்த்தாங்களே, அந்த இடமா? ஆமா, இன்விடேஷன் கொடுக்கத்தான் வந்தேன். தோளில் மாட்டியிருந்த தோல் பையின் ஜிப்பை திறந்து உள்ளே இருந்த கற்றை திருமண அழைப்பிதழ்களில் ஒன்றை உருவி எடுத்து முகுந்தனிடம் நீட்டினான். 4 புறமும் மஞ்சள் தடவிய வெள்ளை உரையின் மேல் திரு மற்றும் திருமதி முகுந்தனின் பெயர். வர 15ஆம் தேதி கல்யாணம். ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் பாலு. முகுந்தன் பாதி சாப்பாட்டில் எழுந்து கை கழுவி கொண்டு வந்து மரியாதை பாங்குடன் வலது கையால் அழைப்பிதழை வாங்கி கொண்டான். ஜானாவுக்கு ஏதோ ஷாப்பிங் போகணுமாம். உன் உதவி தேவையாம். நாளைக்கு மத்தியானம் வந்தால் அவளோட கடைகளுக்கு நீ வர முடியுமான்னு கேட்க சொன்னாள் என்றான் பாலு ரஞ்சனியிடம். நாளைக்கு மத்தியானம் தானே? இன்னைக்கு மத்தியானம் எப்படியும் கொஞ்ச நேரமாவது எழுதணும். எவ்வளவு காலமாயிற்று. விரல்களில் தினவு எடுக்கிறது. தீனி கொண்டா கொண்டா என்ற வெற்று காகிதம் பசியில் அழுகிறது. வர சொல்லு. நாளைக்கு நான் ஃப்ரீ தான். இன்னைக்குத்தான். வாக்கியம் முடிவரவில்லை. சிலுங் என்ற கண்ணாடி நொறுங்கி சிதறும் சப்தம் ஹாலில் இருந்து கேட்டது. பதறி அடித்து கொண்டு போய் பார்த்தாள். கண்ணாடி பூச்சாடி தரை எங்கும் சில்லு சில்லாய் சிதறி கிடந்தது. பக்கத்தில் திருட்டு பார்வையுடன் அருமை செல்வன், அம்மா உதங்கி போச்சு. மேஜை மேல் வைத்திருந்ததை எட்டி எடுக்க பார்த்திருப்பான். கை உரசலில் தள்ளப்பட்டு விழுந்திருக்கிறது. உயர்ந்த ஆஸ்திரியா நாட்டு கட் கிளாஸ் ஜாடி அநியாயமாய் உடைந்து போய்விட்டதே. சற்று நேரம் கவனிக்காவிட்டால் இப்படியா? நீ தொட்டையா? சுட்டு பலமாய் தலையாட்டி மறுத்தான். அதே டப் அதுவாகவே டப்பென்று விழுந்தால் நான் என்ன செய்வது என்பது போல் கைகளை விரித்தான். சிரிப்பு ஒரு பக்கம், கோபம் ஒரு பக்கம். துஷ்டு போக்கிரி, ஒரு நிமிஷம் கையை காலை வச்சுண்டு சும்மா இருக்க மாட்டியா? காலில் கண்ணாடி பொத்த போறது. வா இப்படி. சுட்டுவை இழுத்து தூக்கி கொண்டு திரும்பி வந்தாள். அப்போ நான் வரேன் சார். 2 பேரும் கட்டாயம் கல்யாணத்துக்கு வந்துடுங்கோ என்று பாலு சொல்லி கொண்டிருந்தான். ரஞ்சு கட்டாயம் வந்துடுவா. நான் முடிஞ்சா வரேன். வராட்டாலும் உங்க தங்கைக்கு இங்கிருந்தே என் ஆசிர்வாதத்தை சொல்லிடுறேன் என்றான் முகுந்தன். உள்ளூர் தானே மிஸ்டர் முகுந்தன், நீங்களும் அவசியம் வரணும். அதான் சொன்னனே, முடிஞ்ச அவசியம் வரேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? அவர் கிடக்கிறார் பாலு. சும்மா பிகு பண்ணிக்கிறார். நான் அவரை அழைச்சுண்டு வரேன் என்றாள் ரஞ்சனி. நீ அழைச்சதும் ஓடி வர நான் என்ன உன் நாய்க்குட்டியா என்றான் முகுந்தன். நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ நான் கூப்பிடுறேன், நீங்க வரேள். நடக்காது. நடக்கும். பார்க்கலாமா? பார்க்கலாம். அடடா, எனக்காக 2 பேரும் பல பரீட்சை பண்ணிக்காதீங்க என்று சிரித்தான் பாலு. ஆமா, இந்த வீட்டுல அதிகாரம் எப்படி? சிதம்பரமா மதுரையா? 2ம் இல்ல, பழனி. இந்த வாண்டு என்ன லூட்டி அடிக்கிறது பார் என்று தன் கரங்களில் திமிரிக் கொண்டிருந்த மகனை காட்டினாள் ரஞ்சனி. முகுந்தன் சிரித்து கொண்டே மறுபடியும் உணவு மேஜை அருகில் அமர்ந்தான். பாலு குழந்தையை வாங்கி சுட்டி கண்ணு பயலே என்று அணைத்து தலையை வருடி முத்தமிட்டான். ரஞ்சனி கணவனுக்கு உணவு பரிமாறினாள். நான் கிளம்புற ரஞ்சி ட்ரோஃபி. ஆமா, உன் எழுத்தெல்லாம் இப்ப எப்படி இருக்கு? என் கையெழுத்து எப்பவும் போல அழகாத்தான் இருக்கு. நக்கல் வேணாம். முந்தியெல்லாம் நிறைய கவிதை எழுதுவியே. சுபம் போட்டாச்சு. கல்யாணம் என்கிறது சுபம்தானே? பாலுவுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு அலுவலகம் செல்லும் கணவனுக்கு டாட்டா சொல்லிவிட்டு
வேலைக்காரி துணி துவைத்து கொண்டிருந்ததால் உடைந்த கண்ணாடி துண்டுகளை தானே பெருக்கி காகிதத்தில் சேர்த்து பொட்டலமாக்கி தெரு குப்பை தொட்டியில் கொண்டு போட்டுவிட்டு குழந்தைக்கு உணவூட்டி தூங்க வைத்து தானும் சாப்பிட்டு முடித்து பாத்திரங்களை ஒழுத்தி போட்டு சமையலறை கதவை மூடிக்கொண்டு காகிதமும் பேனாவுமாய் ஹாலில் வந்து அமர்ந்த போது அந்த தீஞ்ச நாற்றம் கருத்தில் இருந்து வரிகள் துளிர்த்து விரல் நுனிகளில் குறுகுறுத்தன. பேனாவை திறந்து காகிதத்தில் வைத்தாள். நல்லதாக ஒரு தமிழ் தட்டச்சு யந்திரம் வாங்க வேண்டும். எண்ண வேகத்துக்கு ஈடு கொடுக்கும் எழுதலானாள். அழகின் சுவாசம் பூவிதழில் மணத்தது. காற்று பூங்காற்றாகி பூவுக்கு நன்றி சொன்னது. அம்மா, காய்! தடைப்பட்டு சுவரை ஏறிட்டாள். மணி 12 நண்பகல். கரிகாய்க்காரன் வருகிற நேரமாயுது. வாடிக்கையாய் காலையில் வருபவன் இன்று வேண்டாம் என்று சொல்லிவிடலாமா? எழுத வேண்டும். இப்போது எழுந்திருக்க முடியாது. ஆனால் நல்லதாய் ஏதாவது கொண்டு வந்திருப்பானோ? வீட்டில் சுத்தமாய் தக்காளி இல்லை. எழுந்து வாசலுக்கு வந்தாள். சைக்கிள் பொருத்திய கை வண்டியை நிறுத்திவிட்டு காய்காரன் இறங்கி நின்றான். இன்னைக்கு என்னப்பா இத்தனை லேட்? காலையில ஒரு ஆட்டோ நம்ம வண்டி மேல மோதிடுச்சுமா. ஆட்டாவை ஓட்டுறாங்க களவாணி பயிலுங்க. ராட்சச வேகம். நிறைய காய் ரோடுல கொட்டி போயிடுச்சு. விடுவனா? ஆட்டோக்காரன் சட்டையை பிடிச்ச நியாயம் கேட்டு உலுக்கிட்டேன். ஒரே ரகள கூட்டம். கடைசியில போலீஸ் வந்து கொஞ்சம் சில்லறை வாங்கி கொடுத்து ஒரு மாதிரி சமரசம் ஆயிடுச்சு. அதான் லேட். என்னம்மா வேணும்? தக்காளி இருந்தது. வெண்டைக்காய் பிஞ்சாக இருந்தது. முகுந்தனுக்கு பிடித்த காலிஃப்ளவர் ஒரு பக்கம் லேசாக பழுப்பு தெரிந்தாலும் பெரும்பாலும் நன்றாக இருந்தது. தேவையானவற்றை வாங்கி கொண்டு பணம் கொடுத்துவிட்டு உள்ளே வந்தபோது கானா மலர்கள் அப்படியே மூலை மேஜை மேல் கிடப்பதைக் கண்டாள். காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் வைத்துவிட்டு ஒரு உயரமான ஸ்டீல் டம்ளரில் நீர் நிறைத்து கொண்டு வந்து பூக்களை அதனுள் இட்டு டிவி பெட்டியின் மேல் வைத்துவிட்டு தொடர்ந்து எழுதத் தொடங்கினாள். புதுமலர் நன்றி ஏற்று புன்னகை செய்யும் முன்னே மனம் போன இடமெங்கே? மாறாக அங்கொரு மா மா. வேலைக்காரி, என்னடி நீ இன்னும் வீட்டுக்கு போகலையா என்றாள் எரிச்சலுடன். போற வழியில பார்த்தம்மா, நம்ம ரேஷன் கடையில சக்கரை வந்திருக்கு. இந்த மாசம் இன்னும் வரலன்னு போடாம இருந்தாங்கல்ல. நீங்க கார்டும் துட்டும் கொடுங்க. சாயந்தரம் வரப்ப வாங்கிக்கிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் அசந்தம்னா அப்புறம் ஸ்டாக் தீந்துடுச்சுன்னு கையை விரிச்சிடுவானுங்களே. எத்தனை அக்கறை இவளுக்கு! உண்மைதான். ரேஷனில் கோட்டை விட்டால் அப்புறம் தரமாட்டான். வெளிக்கடையில் அதிக விலைக்கு வாங்க வேண்டும். ரேஷன் அட்டையும் பணமும் எடுத்து கொடுத்துவிட்டு மறுபடியும் பேனாவை எடுத்த போது லேசாய் கண்ணை அசத்தியது. சுட்டு தூங்கும்போது இவளும் தூங்கினால்தான் உண்டு. அவன் எழுந்து விட்டால் வீடெங்கும் ஓடியாடி பண்ணுகிற அட்டகாசத்தில் இவளுக்கு அவன் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கத்தான் சரியாயிருக்கும். தூங்கக்கூடாது. கண்களை தண்ணீரால் துடைத்து கொண்டு எழுதியிருந்ததை படித்தாள். புதுமலர் நன்றி ஏற்று கொட்டாவி வந்தது. முழுதும் படித்த பின் கடைசி வரியில் இருந்து தொடர்ந்து எழுத முனைந்தாள். மாறாக அங்கொரு தூக்கம். சச்ச, தூக்கம் என்பதை அடித்தாள். மாறாக அங்கு தூக்கம் கலைந்து நீள சோஃபாவில் கண் விழித்த போது மணி ஏறக்குறைய 3. சுட்டு தன் ஏரோப்ளேன் பொம்மையை தரையில் போட்டு மொத்தி கொண்டிருந்தான். ஷெல்ஃபில் வைத்திருந்த புத்தகங்களில் 2 கீழே குப்புற கிடந்தன. சில பக்கங்கள் கிழிப்பட்டு சிதறி இருந்தன. ஐயோ ஐயோ, இப்படி ஒரு லூட்டி உண்டா? புத்தகங்களை பாழ் பண்ணிட்டியேடா கடங்காரா. எழுந்து குழந்தை முதுகில் ஒரு அறை வைத்துவிட்டு புத்தகங்களை எடுத்து ஷெல்ஃபில் மறுபடி சீராய் அடுக்கினாள். காகித துண்டுகளை பொறுக்கி எடுத்து அவனுக்கு எட்டாமல் மேல் தட்டில் வைத்தாள். ஒட்டி வைக்க முடியுமா என்று பார்க்க வேண்டும். முதல் வேலையாய் புத்தக ஷெல்ஃபுக்கு கதவு போட வேண்டும். சமையலறைக்கு சென்று பால் காய்ச்சி குழந்தைக்கு கொடுத்துவிட்டு தானும் காஃபி கலந்து குடித்தாள். சுட்டுவிடம் அவனுடைய டெடி பேரை எடுத்து கொடுத்து சமத்தா விளையாண்டிருக்கணும் என்ன என்று கூறிவிட்டு மறுபடியும் எழுத்து வேலையில் ஆழ்ந்தாள். 5 நிமிடம் எழுதியிருப்பாள். எழுதின்றிருக்கீங்களா? எழுதுகிறவளை பார்த்து இது என்ன கேள்வி? வாங்க விமலா. பக்கத்து வீட்டுக்காரியை வாய் வரவேற்க கை பேனாவை மூடியது. காகிதங்களை மடித்து ஒரு பக்கமாய் வைத்தது. முகத்தின் இளநகையில் நெஞ்சின் பெருமூச்சு கேட்கவில்லை. உட்காருங்க. விமலா உட்கார்ந்து அரை சிரிப்போடு தொந்தரவு பண்றனா என்றாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தொந்தரவா இருந்தா போயிடுறேன். நோ, நான் உங்க ஃப்ரெண்ட். நீங்க வந்தா எப்படி தொந்தரவாகும்? தேங்க்யூ. விமலா சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். காஃபி சாப்பிட்றேளா? சாப்பிட்டுட்டு தான் வரேன். அடே சுட்டுக்கண்ணா, என்னடா பண்ற? சமத்து குழந்தை. வந்து ரஞ்சனே. சொல்லுங்க. எங்க வீட்டில் டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு.
மெக்கானிக் 6 மணிக்குத்தான் வருவார். மெகா சீரியல் வழக்கமா பார்த்துண்டு வரேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இங்க பார்க்கலாமா? நீங்களும் பார்க்கறது உண்டு தானே? உண்டுதான். எனினும் இன்று பார்க்காமல் கவிதை எழுத எண்ணி இருந்தாள். இன்று விட்டால் நாளைக்கு முடியாது. நாளை ஜானாவுடன் வெளியே போக வேண்டும். ஆனால் என்ன செய்வது? காலையில் கானா மலர்களை வாங்கிக் கொண்டு மாலையில் டிவி தொடர் பார்க்க விடமாட்டேன் என்று சொல்லவா முடியும்? ஆமா பார்க்கறேன். இன்னைக்கு இங்க சேர்ந்தே பார்க்கலாம் என்றாள். சேர்ந்து பார்த்தா அதிகம் ரசிக்கலாம் இல்லையா? கட்டாயம். டிவியை இயக்கினாள். அவள் கையில் இருந்த ரிமோட்டை பிடுங்கவும் பெட்டியின் குமிழ்களை பிய்த்து இழுக்கவும் விடாமுயற்சி செய்யும் செல்வ மகனை மடியில் இறுக்கி பிடித்து சிறை செய்து அவன் கத்தலை மீறி தொடரை பார்க்க முடியாமல் தவிக்கும் சிநேகிதிக்கு அவ்வப்போது ஒரு மன்னிப்பு முறையீட்டை கண்களால் செலுத்தி ஒருமாறு நேரத்தை கடத்திய ரஞ்சனிக்கு விமலா கடைசியில் ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறி எழுந்து போவதற்குள் அர்த்தம் குரங்கு பயல் எழுந்து போவதற்குள் தான் என்ன செய்வதாக இருந்தோம் என்பதே ஏறக்குறைய மறந்துவிட்டது. விஷமக்கார குழந்தையை சமாளித்து வேலைக்காரி வாங்கி வந்த ரேஷன் சர்க்கரையை எடுத்து மளிகை அலமாரியில் வைத்துவிட்டு கணவனுக்கு டிஃபன் தயாரித்து குழந்தைக்கு பால் புகட்டி உடை மாற்றி தான் முகம் கழுவி பொட்டு வைத்து தலை சீவி சேலை மாற்றி விரல்களில் ஊறல் எடுத்தது. மறுபடி மேஜைக்கு விரைந்தாள். கடைசியாய் எழுதியவற்றை அடித்தாள். வேறு மாதிரி தோன்றியிருந்தது. இதெல்லாம் ஒன்றும் பெரிய இலக்கியமில்லை என்று தெரியும். எனினும் அவளுடையது. அவள் கற்பனையில் சுரந்து வருவது. அவரை இவரை நகலெடுக்காமல் உன் உள்ளத்தை பார்த்து எழுது என்ற படைப்புக்கு இலக்கணம் கூறிய கவிதை வரியை நினைத்து கொண்டு எழுதலானாள். அழகின் சுவாசம் பூவும் இதழில் மணத்தது. காற்று பூங்காற்றாகி பூவுக்கு நன்றி சொன்னது. புதுமலர் சுகந்தம் என் மனதுள் புகுந்த கணம் தீந்து நாற்றம் எடுத்தது. அதன் அன்றாட கவலைகளில் வெந்து ஹலோ ஸ்வீட்டி. கார் ஹாரன் ஒலி கட்டியம் கூற முகுந்தன் இறுக்கம் நீங்கிய மாலை முகத்துடன் உள்ளே வந்தான். இன்னைக்கு என்ன இத்தனை அழகா இருக்க? ட்ரெஸ் மாத்திண்டு வந்து டிஃபன் சாப்பிடுங்க. இன்னும் கூட அழகா தெரிவேன். பெருமூச்சோடு எழுத்தை பிரிந்து எழுந்தாள். முகுந்தன் குழந்தையை தூக்கி கொஞ்சினான். கணவனும் அவளுமாய் மங்களூர் போண்டா சாப்பிட்டு காஃபி அருந்திய பின் குழந்தையோடு மூவரும் காரில் கடற்கரைக்கு சென்று சிறிது நேரம் காற்று வாங்கினார்கள். ஜானா கல்யாணத்துக்கு நீங்களும் வருவேள் இல்லையா? கட்டாயம். அம்மாவின் நிழல்தானே ஐயா. போதுமே, என்ன பரிசு வாங்கலாம்? அது பற்றி பேசி முடிவு செய்தார்கள். வீடு திரும்பிய பின் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள். கண் செருகும் குழந்தைக்கு சிறிது திட உணவும் பாலும் தந்து படுக்க வைத்து தட்டி தூங்க செய்தல். கணவனும் தானுமாய் சாப்பாடு, டிவி, செய்திகள் அவை பற்றிய விவாதம். 2 in 1 இனிய வயலின் இசை கேட்டவாறு படுக்கை. கணவனுடன் உல்லாச பேச்சு, இனிமையான நேரம், அன்பான நெருக்கம். இன்னும் ஒரு நாள் போய்விட்டது. இந்த உறவில் சந்தோஷம் இல்லையா? இருந்தது, இணை சந்தோஷம். ஆனால் மனசில் ஒரே ஒரு சின்ன மூலை அவளுக்கு மட்டும் சொந்தம். அவளுக்கு மட்டுமே. அங்கு மங்களமாய் ஒரு ஏக்கம், அர்த்தம் கொண்டு நிரப்ப வேண்டிய ஒரு சூனியம், ஏதோ வாக்குறுதியை நிறைவேற்றாதது போன்ற நமைச்சல், அமைதியாய் இருக்க விடாத நமைச்சல். அந்த நமைச்சலும் ஒரு நெஞ்ச துடிப்பு. அதை அழிப்பதால் கிடைக்கும் அமைதி மரணத்துக்கு சமம். படிப்பேன், எழுதுவேன். ஜன்னல் வழியாக வானத்தில் பிறை நிலா தெரிந்தது. இரு கொம்புகளும் இரு கைகளாய் கவிதை சுவையை ஏந்தி கொண்டு என் கவிதைகள் கண் வளர வானம் பிறை தூளி கட்டுகிறது. என் கவிதைகளுக்கு மனமூட்ட பூமி எங்கும் மலர்கள் பூக்கின்றன. தாகூரும் பாரதியும் வரவேற்க தயார். நான் வருவதாயிருந்தால் நூலகங்களின் கவிதை நூல் வரிசைகளில் எனக்காகவும் ஒரு ஓரம் காலியாய் காத்திருக்கும். உள்ளத்தின் ஊற்று வற்றாது. அது அமுத ஊற்று. என்றேனும் பீரிட்டு வெளிவரும். எழுதுவேன் ஒரு நாள். இன்றில்லையேல் நாளை, நாளை இன்றேல் பிரிதொரு நாள், அடுத்த மாதம், அடுத்த ஆண்டு, அடுத்த 10 ஆண்டு, என்றோ ஒரு நாள். என் எழுத்து உன் நீளத்தில் ஒளி சேர்க்கிற அந்த நாள் நிச்சயம் வரும். வானமே காத்திரு. அமுது சுரபி தீபாவளி மலர் இதழில் 2000ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.